ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் கூட இருக்காது. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சேனலை கண்டுக்கவே மாட்டீங்க. அப்படியே விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். இது நம்மளால் முடியாதுரா அப்படின்னு சொல்லி. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப்பை பார்க்கும்போது தான் தெரியும், நம்மளும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் சேனலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க, நேமும் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த சேனல் என்னடா கண்டென்ட் போடுறது அப்படின்னு தெரியாது. இவங்க ஏதாச்சும் வீடியோ பார்ப்பாங்க, அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்கோங்களோ அதை கண்டென்ட்டே அவங்களும் அப்லோட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வியூஸே போகாது. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, அதுவும் போகாது. இல்லைன்னா ஒரு 10 இல்லை 5 வியூஸ் போகும். அதுக்கப்புறமா அடுத்த என்னடா வீடியோ போடுறது அப்படின்னு அப்படியே யோசிச்சு அப்படியே நின்றுவாங்க. இனி நம்மளால் கண்டென்ட் எல்லாம் எடுக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுலலாம் எதுவுமே வராது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே வராது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டுங்க. உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா தெரியுதோ அந்த விஷயத்த ஒரு கண்டென்ட்டாக எடுத்துக்கங்க. அது உங்கள் லைஃப் ஸ்டைலையே நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக மாற்றலாம். அது ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் நான் சொல்லுவேன். டெய்லி நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து என்னென்ன பண்ணுறீங்க, எங்கெங்கே போகிறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலில் அப்படியே நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. உங்களுக்கு டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண. ஆனால் நிறைய பேருக்கு அது முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால. அதே மாதிரி உங்களுக்கு எதில் அதிக நாலேஜ் இருக்கோ அது ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணுங்க. அந்த கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 10 இல்லைனா 50 வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு பாதி அளவு தான் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த வியூஸ், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், அதில் பாதியாவது வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 100க்கு மேலே வீடியோஸ் அப்லோட் பண்ணால் தான் உங்கள் சேனல் ரீச் ஆகவே தொடங்கும். அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள் சேனலில் ஒரு 100க்கு மேலே வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் உங்கள் சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிக்கிட்டே போகும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே கண்டென்ட்டை அந்த சேனலில் அப்லோட் பண்ண யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது காமிக்கும். அப்போது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோஸை பார்க்குற ஆடியன்ஸ் மட்டும்தான் உங்கள் சேனலில் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீடியோஸ் எந்த வீடியோஸ் அந்த சேனலில் போட்டாலும் அந்த வீடியோஸுக்கு வியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி வந்தவங்க தான். அந்த கண்டென்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அவங்க அந்த கண்டென்ட் சம்மந்தமாக நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. உங்களுக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெவென்யூ நீங்கள் மாதம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுதாங்க யூடியூப்பில் நடக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே போதும். அதாவது கண்டென்ட், அந்த கண்டென்ட், அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அந்த டைமிங், இதை நீங்கள் கரெக்டாக கீப் அப் பண்ணாலே உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன எடுத்துக்கிட்டாலும் என்னாலையும் கரெக்டாக கண்டென்ட் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஒர்க்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இதே நீங்கள் ஃபுல் டைமாக வச்சு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக முடியும். ஒரு நாள் உங்களுக்கு 2 இல்லை 3 வீடியோஸ் கூட அப்லோட் பண்ண முடியும். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் நல்லாவே க்ரோ ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.